புட்டு செய்ய போகிறோம். புட்டுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து டபுள் ஹார்ஸ் வச்சுருக்கேன். டபுள் ஹார்ஸ் புட்டு, ஒயிட் புட்டு, கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு, தண்ணி, இவ்வளோ தான் தேவை. ஸோ இப்போ நான் முதல்ல இதில் ஒரு 3/4 அளவு போடுறேன். நான் 3/4 அளவு சேர்த்துடுறேன். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். நான் இதிலேயே வச்சு தெளிக்கிறேன். இதில் கட்டி இல்லாத நல்லா வச்சுக்கோங்க. இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு சின்ன ட்ரிக் தான், அவ்வளோதான் இது. ஸோ இதை தெளிச்சுட்டு இப்போ நம்ம வந்து உடனே இது நம்ம புட்டு குழாய் இருக்கு இல்லையா, அதில் உடனே போடக்கூடாது. நமக்கு புட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் உடனே இதை அடுப்பில் போடக்கூடாது. கொஞ்ச நேரம் இது தண்ணி வந்து இதில் நல்லா இறங்கட்டும். கொஞ்ச நேரம் இதை ஊற விடுங்க. இதை நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். நான் திருப்பியும் காட்டுறேன். இதில் தண்ணி கொஞ்சம் எடுத்துடலாம். ஒரு அரை பாகத்துக்கு தண்ணி எடுத்துருக்கேன். பற்ற வச்சிடுறேன். இது சூடாகட்டும். 3 to 4 நிமிஷம் விட்டுருக்கேன் நான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் இப்போது திருப்பியும் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். வெட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சம் வெட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் சரியான பதம். இது நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம், அது கொதிக்கட்டும். ஸோ இப்போ வந்து இந்த அச்சு இதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிடலாம். தேங்காய் எண்ணெய் தடவுறேன். இதுக்குள்ளேயும் தேங்காய் எண்ணெய் தடவிடலாம். எல்லா சைடும் தடவிடுங்க. ஸோ இந்த அச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு கரண்டி வச்சுக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் சேர்க்கணும். இதுக்கு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் தேங்காய் சேர்த்துருங்க. அடுத்ததாக இந்த பொடி வச்சுருக்கோமே, இது சேர்க்கணும். இது வந்து சரியாக ரவுண்டாக உட்கார்ற மாதிரி சேருங்க. இதுக்கு அடுத்தபடியாக திருப்பியும் ஒரு ஸ்பூன் தேங்காய் போடணும். நீங்கள் இது எத்தனை லேயர் வேணால் போடலாம், இது நம்ம இஷ்டம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா நீங்கள் நிறைய சேர்க்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன லேயர் தேங்காய் போட்டுட்டு நீங்கள் புட்டே நிறைய வைக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். அது இது வந்து ரொம்ப அழுத்தி போடக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தி போட்டிங்கன்னா தான் அது ஒரு மாதிரி டைட்டாக வந்துடும். இது லூஸாக நல்லா சாப்பிட்றதுக்கு இருக்கணும்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ இதை மூடியை போட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை அடுப்பில் தூக்கி வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே ஆவி வரணும். இந்த ஒரு இதில் ஒரு ஹோல் இல்லை, அது 3 ஹோல் இருக்குது. அந்த 3 ஹோல்லையும் நமக்கு ஆவி வரணும். ஆவி வந்ததுன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆவி பாருங்கள், 3 ஹோல்லேருந்தும் ஆவி நல்லா வருது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வெளியில் எடுக்கிறேன். இதை எடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மூடியை கட்டிடலாம். இப்போ இந்த கம்பி கொடுத்துருப்பாங்க, இந்த கம்பியை வச்சு நம்ம இங்கே ஆரம்பித்து அப்படியே குத்திகிட்டே வரணும். அவ்வளோதான்.
குழாய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடலைக்கறி, நிறைய பேர் வந்து கடலைக்கறி வச்சு சாப்பிட்றது ரொம்ப விருப்பப்படுவாங்க. சில பேர் வாழைப்பழம், வெல்லம் வாழைப்பழம் கலந்து சாப்பிட்றது, இல்லைன்னா சர்க்கரை கலந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த 3 தான் இதனுடைய டிஷ்ஷஸ். இது உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். இது ஒன்று எடுத்து உதுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அப்படி லூஸாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி வரணுன்னா நீங்கள் அந்த 2வது தடவை தண்ணி தெளித்து பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, இது செய்து பாருங்கள்.